வாங்க இன்றைக்கி மாங்காய் துவரம்பருப்பு கீரை போட்டு ஒரு கடையில் செய்யலாம். இதுக்கு நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். சிறுகீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 100 துவரம்பருப்பை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு மாங்காய் தோல் சீவியிருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி. இப்போ இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்துடலாம். இது அரைக்கீரையிலும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு சிறுகீரை கிடச்சிச்சு, சிறுகீரையில் பண்ணுறேன். இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இது ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். சரியாக இருக்கும். 4 விசில் விடும்போது வெங்காயம், தக்காளி, மாங்காய், கீரை எல்லாம் நல்லா வெந்து வரும். 4 விசில் வரட்டும். விசில் வந்தாச்சு. இப்போது விசில் போயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், எல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியை இருத்துட்டு மிக்சியில் ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் அந்த தண்ணியை அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு உப்பு. ரொம்ப மைய அரைக்க வேண்டியதில்லை, சும்மா ஒரு சுற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு சுற்றினாலே இந்த அளவுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போது நம்ம தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்து இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம மாங்காய் பருப்பு கீரை கடையல் ரெடி. இப்போது இதை பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சோறு வச்சு நல்லா சுட ஊற்றி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புளிப்பு அந்த காரத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இதுக்கு தொட்டுக்கிட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வைக்கலாம், ஏதாவது வறுவல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம், கருணக்கிழங்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.